எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோட செகண்ட் பார்ட் இது. இந்த வீடியோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம் ஆஃப் ஹார்மோன்ஸ். ஆசையே அலை போலே நாமெல்லாம் ஏன்னா அந்த டைமில் தான் வந்து நம்ம நிறைய தப்பான டிசிஷன் எடுப்போம். ஸோ நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன விஷயத்தெல்லாம் நோட் பண்ணணும் அண்ட் அதை நோட் பண்ணால் நம்ம லைஃப் வந்து ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும் அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ வெல்கம் டு ஆஸ்ட்ரகுலன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை armorado.com. இந்த வாட்ச், வாலெட், இன்னும் நிறைய கூலான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் கைஸ், இந்த கம்பெனி வந்து நம்ம சேனல் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து உருவாக்கின பீப்புள் பவர்ட் கம்பெனி. அண்ட் இதில் இதே மாதிரி வந்து இது நல்லபடியாக போச்சு அப்படின்னா அடுத்தது இன்னும் ஒரு 5 பீப்புள் கம்பெனி ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். அது வந்து ஒரு சின்ன டெக் கம்பெனி, ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு. ஸோ இது நல்லபடியாக போச்சுன்னா நம்ம சேனலோட கோல் வந்து மில்லியன் ஆண்டர்ப்ரனர்ஸ் கிரியேட் பண்ணுறது. கைஸ், நீங்கள் வந்து புதுசாக வரவங்களுக்கு வந்து தெரியலன்னா சொல்கிறேன். இது வந்து டிப்பிக்கல் யூடியூப் சேனல் மாதிரி வந்து மில்லியன் ஃபாலோவர்ஸை கொண்டு வர்றது அப்படி இல்லை. இங்கே வந்து மில்லியன் ஆண்டர்ப்ரனர்ஸ் கிரியேட் பண்ணோம். ஸோ இது வரைக்கும் நிறைய பேரை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸோ அதனால் ஆர்மரோட வந்து ஒன் சச் கம்பெனி. நம்ம சேனல் மெம்பர்ஸ் வந்து சும்மா பார்த்துட்டு என்டர்டைன்மெண்ட் மாதிரி இந்த வீடியோ தாண்டி போகிறதுக்கு பதிலாக அவங்கள பிடிச்சி அவங்கள வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் ஆக்குறோம், அவங்களுக்கு ஒரு சைடு இன்கம் கிரியேட் பண்ணுறோம், நாலேஜ் கொடுக்குறோம். அதுதான் நம்ம பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்து என்னென்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் மட்டும் போதாது. அதுக்கு வந்து நிஜமாலுமே நம்ம சீரியஸ் எஃபர்ட் போடணும் கைஸ். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்க ₹1,00,000 நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிங்க, ஒரு வருஷம் ஃபுல்லாக உட்காந்து சம்பாதிச்சிங்க அப்படின்னா அந்த காசை நீங்கள் அசால்ட்டாக எடுத்து யாருக்காவது கொடுத்துருவீங்களா? அது கொடுக்குறதுக்கு முன்னே 1000 தடவை யோசிப்பீங்க, விசாரிப்பீங்க. அந்த பணம் சேஃபாக இருக்குமா, இவங்க திரும்ப கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு 1008 விசாரிப்பீங்க. அண்டு உங்களோட இன்டெலிஜென்ஸை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவீங்க. யூஸ் பண்ணி யோசிப்பீங்க, ஒருவேளை எப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது. அப்படியும் ஒரு வேளை வந்து அந்த பணம் வந்து போகிற மாரி ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா நீங்கள் உடனே கிளம்பி போய் அந்த விஷயத்தை தடுத்து நிறுத்தி அந்த பணத்தை கூட நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சீரியஸாக எடுத்துப்பீங்க. பட் லைஃப்பில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பொண்ணை பார்க்குறோம், பார்த்தோன்னே ஃபயர் ஓடுறோம், வா இந்த பொண்ணு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, இந்த பொண்ணு செம்ம ஃபீல் ஆகுது. கைஸ், அது ஆக்சுவலி வந்து இட்ஸ் ஜஸ்ட் கேம் ஆஃப் ஹார்மோன்ஸ், அவ்வளோதான். ஸோ இதே உங்களை கொண்டு போய் நான் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் 30-40 கிலோமீட்டர் தள்ளி வேறு ஒரு ஸ்கூலில் உங்கள் வீட்டில் ஜாயின் பண்ணாங்க, இல்லை வேறு ஒரு காலேஜில் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லவ்வே வராமலாம் இருக்க போகிறது கிடையாது. இங்கே எந்த பொண்ணுகிட்ட வந்துச்சு அங்கே இன்னொரு பொண்ணுகிட்ட வரும். அதேமாதிரி அந்த பொண்ணுக்கும் இந்த பையன்ட்ட வரும். இங்கே இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு வேறு எங்கேயா படிச்சுன்னா இன்னொரு பையன்ட்ட வரப்போகுது. இட் இஸ் ஜஸ்ட் அ கேம் ஆஃப் ஹார்மோன்ஸ், அவ்வளோதான். பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இது வந்து அதை அப்படியே வந்து போகிற போக்கில் நீங்கள் விட்டுட்டு லைஃப் வந்து நாளைக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அந்த கதை நடக்காது. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஒரு பக்கம் ஹார்மோனால் உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் வர்றது ஓகே. பட் அந்த அட்ராக்ஷனால் இங்கே கிட்டக்க போகிறீங்க, அந்த பழகுறீங்க அப்படின்றப்ப என்னென்ன விஷயத்தில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இஸ் ஆசை. அதாவது நம்ம யங்காக இருக்கிறப்ப நம்மளுக்கு நிறைய ஆசை இருக்கும். அண்டு நம்ம வந்து வயசு ஆனதுக்கப்புறம் போக போக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆசையெல்லாம் கம்மியாகிடும். சின்ன வயசில் நம்ம சாக்லேட் நிறையா சாப்பிடுவோம், அண்டு பைக்கில் ஸ்பீடாக போவோம், அண்டு நிறைய செலவு பண்ணி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போடுவோம். இந்தமாரி எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு 30 வயசு ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில விஷயங்களை நாங்கள் கம்மி பண்ணிடுவோம். அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 40 வயசு 50 வயசுலாம் நீங்கள் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயத்தை நீங்கள் கம்மி பண்ணிடுவோம். பட் எது கம்மியே ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆசைனால் வர பழக்கம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து சாக்லேட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்கள் சாக்லேட் நிறையா சாப்பிட்றவங்களா இருப்பீங்க, எல்லாமே இருக்கும். பட் என்ன ஆகும்னா ஒரு சமயத்துக்கு மேலே சரி உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்துச்சு, சாக்லேட் கட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சாக்லேட்டை கட் பண்ணுவீங்க. பட் அதுக்காக நீங்கள் சாப்பிட்றத நிறுத்துவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஸோ அந்த ஹேபிட் வந்து உங்கள் கூடயே தான் இருக்க போகுது. ஸோ இது வந்து ஆசைன்றது வந்து வெறுமனையாக இந்த சில விஷயங்கள் மட்டும் கிடையாது. ஈவன் வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம். அதாவது ரொம்ப ஈஸியாக வந்து சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தகுதி என்னவோ அந்த தகுதிக்கு மேலேயே எப்போ பார்த்தாலும் ஆசைப்படுவாங்க. ஸோ அதாவது அவங்கள்ட்ட வந்து கையில் இருக்கிற காசுக்கு வந்து ஒரு சாம்சங் ஃபோன் வாங்க முடியும் ஒரு ₹15,000. ஆனால் அவங்க வந்து எப்போவுமே வந்து அந்த அந்த ₹15,000 ஃபோன் அவங்க கண்ணுக்கே தெரியாது. அவங்களுக்கு வந்து ₹1,00,000 ஃபோன் தான் கணக்கு தெரியும். இதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து அந்த ₹1,00,000 ஃபோன் வாங்குறதுக்கு வந்து உங்களால் சம்பாதிக்க முடியும், அதுக்காக உங்கள் திறமையை உயர்த்திப்பீங்க, அதுக்காக நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த காசு சம்பாதிச்சிருவேன் அப்படின்னா ஓகே, இட் குட் பி எ பாசிட்டிவ் திங். பட் எப்போவுமே வந்து என்னோட நான் வந்து சம்பாதிக்கிறது இங்கே, பட் என்னோடய ஆசை இங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது எங்கே போய் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருக்க போகிறது நீங்கள் தான். ஸோ உங்கள் கிட்டக்க வந்து அந்த ஆசையை நிறைவேற்ற சொல்லி உங்கள் கிட்டக்க அந்த ப்ரெஷர் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப காலம் முழுக்க வந்து நீங்கள் வந்து ஏன்னா அது என்ன ஆகுன்னு பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், எப்போவுமே அந்த ஹேபிட் இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல யோசித்து அதில் கிடைக்கிற ஒரு பொருளுக்கு என்றைக்குமே மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இது வந்து கண்கூட சில இடத்துல நான் பார்த்துருக்கேன். நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம தான் கிஃப்ட் கொடுக்குறோம், நம்ம வந்து அது ஒரு ஆசையாக கொடுக்குறோம் அப்படின்றத வந்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த ஆஸ்ட்ரோகுலன் சேனல் ஆரம்பித்து எனக்கு வந்த ஒரு கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்.
அது வந்து ஒரு கல் இல்லை ஆக்சுவலி, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கேப்பு அதை வச்சு நான் வீடியோலாம் போட்டிருக்கேன். அந்த கேப்புன்னு என்கிட்ட இருக்குது. அது வந்து போர்ச்சுகல் நான் போகிறப்ப நம்ம ஆஸ்ட்ரகுளம் சேனலில் இருக்க ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு பையன் வந்து என்னை மீட் பண்ணி அந்த கேப் வந்து கொடுத்தாப்புல. ஸோ எனக்கு வந்து அந்த கேப் வந்து இவ்வளோ, அந்த கேப்பு கம்மி, நான் வச்சுருந்த கேப் அதிகம், எனக்கு அதெல்லாம் கிடையாது. நம்மளை மதித்து நம்மள்ட்ட ஒருத்தங்க கொடுத்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயம். ஸோ அப்படின்ற நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து நல்லா போகும். பட் ஒருவேளை வந்து அவங்களோட ஆசை எப்போவுமே இதுக்கு மேலே தான் இருக்குது, இதுக்கு அவங்க கொடுத்தாலும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், காலம் முழுக்க வந்து அவங்க ஆசையை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதே உங்கள் வேலையாக இருக்கும். ஒரு சில டைம் நீங்கள் பண்ணலாம், ஒரு டைம் வந்து லைஃப் கீழே போகும் மேலே போகும் எப்படி வேணாலும் இருக்கும். ஒருவேளை கீழே போச்சுன்னா லைஃப் நரகமாகிடும். ஸோ அதனால் வந்து ஹார்மோன்னால நீங்கள் வந்து யார் மேலே அட்ராக்ட் ஆகலாம். பட் இந்தமாரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கிளியராக பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஹாபீஸ் வந்து ஒரு பிக்கஸ்ட்டு பிளேயர். அதாவது ஒருத்தங்க வந்து ஹாபீஸே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவங்கள விட்டு தள்ளி போயிடுங்க கைஸ். இன்றைக்கி வந்து நிறைய பேரோட ஃபேமிலிஸில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள அவங்க என்கேஜ் பண்ண தெரியாது. அவங்கள அவங்க டைமை வந்து கன்சியூம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஹாபி கொடுக்குறதோ இல்லை ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதோ அது தெரியாது. ஏன்னா அது வந்து சின்ன வயசில் பழக்கப்பட்டதில்லை. ஒரு வரைகிறதோ, ஒரு மியூசிக்கோ, இல்லை பாட்டு கேட்குறதோ, ஏதாவது ஒரு ஸ்கல்ப்டிங் பண்ணுறதோ, இந்தமாரி ஹாபீஸே இல்லாத பர்சனை நீங்கள் கல்யாணம் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் வில் பி ஹெல். ஏன் அப்படின்னா அவங்கள என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற பொறுப்பு உங்கள்கிட்ட வந்துடும். ஸோ அது போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து சும்மா அவங்களை வந்து நோண்டிக்கிட்டே இருக்கிறது. அண்ட் அது வந்து சம்டைம்ஸ் வந்து டாக்ஸிக்காக கூட இருக்கும். ஏன்னா எல்லா டைமும் வந்து சும்மா ஜோக் அடிச்சுட்டு சிரிச்சிட்டேவும் இருக்க முடியாதுல்ல. ஸோ அது எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவையில்லாத ஒரு டாக்ஸிக் டாபிக் எடுக்கிறது, எதிர்த்து பேசுகிறது, தேவையில்லாமல் ஒரு சண்டையை உருவாக்குறது, இல்லைனா சோகத்தை கொண்டு போகிறது, இந்தமாரி ஏதாவது ஒரு விஷயத்தில் கொண்டு போய் முடியும். ஸோ ஹாபீஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பாக்கெட்டை திறந்து பார்த்துட்டே இருப்பாங்க. சந்தோஷம், அவங்க சந்தோஷம் என்ன உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு கோமாளி மாரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஜோக்கர் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கணும், என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது டாக்ஸிக்காக மாறும். ஸோ அதனால் ஹாபீஸ் இல்லாத மனுஷனா நீங்கள் ஜென்ரலாக ஃப்ரெண்ட்ஸை கூட சேர்த்துக்காதீங்க ஹாபீஸ் இல்லைனா. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஹியூமர் அண்ட் ப்ளேஃபுல்னஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்து நான் வந்து சொல்கிறது வந்து ஜெனலியா கேரக்டர் மாதிரி சும்மா அப்படி அந்த வயசுக்கு கம்மியாக மூளை வளர்ச்சி கம்மியாக நான் சொல்லலை. நான் சொல்கிறது வந்து என்னென்னா, ஒரு டஃப்பான சுச்சுவேஷனையும் வந்து லைட்டாக பார்க்க முடியுதா அப்படின்றது பாருங்கள். அதான் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் குவாலிட்டி கைஸ். எனக்கு வந்து அந்த மக்களை வந்து என்கிட்ட தள்ளி வைக்கிறதே எனக்கு ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து க்ளோஸாக இருப்பாங்க. லெட்ஸே வந்து ஃபேமிலி அப்பா அம்மாவாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை வந்து பிள்ளைங்களாக இருக்கட்டும், மாமா தாத்தா யாராக வேணாலும் இருக்கட்டும், இவங்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ். நம்ம ரொம்ப புஷ்ஷெலாம் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம சீரியஸாக யோசித்து கவலைப்பட்டு வருத்தப்பட்டு அதை மாற்ற முடியாது அப்படின்னா அது அப்படி யோசிக்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. ஸோ அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குலாம் வந்து என் கம்பெனியில் என்ன நடக்குது அப்படின்றத இன்ன வரைக்கும் நான் சொன்னதில்லை. என்னோடய கம்பெனி பேர் கூட சில கம்பெனி இப்போ ஓஜி ஒன்று ஆரம்பிக்கிறோம். அதை வந்து எங்கள் வீட்டில் வந்து யார்கிட்டையும் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டக்க அஃபிஷியலாக இங்கே பாருங்கள் இதை நான் பண்ணுறேன், இதுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி எதுவுமே சொல்லவே கிடையாது. ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து ஜெயிக்கிறப்ப யார் வேணாலும் வந்து கூட நின்று கை தட்டுவாங்க கைஸ். நீங்கள் வந்து ஜெயிக்கிறப்ப உங்களோட விரோதி கூட உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுவோம். உங்களோட பரம விரோதியாக இருக்கட்டும், துரோகியாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், அவன் வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருப்பான், நல்லா பேசுவான், நல்லா பழகுவான், உண்மையாக இருப்பான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் தோக்குறப்ப டார்க்னஸில் வந்து நம்ம இருக்கிறப்ப லைட்டை தேடி அலையணும். ஸோ அது வந்து இட் இஸ் நாட் அதுக்காக நான் வந்து இவங்கள தப்பு சொல்கிறேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. பட் ப்ராப்ளம் என்னென்னா, அந்த ஹியூமர் அண்ட் ப்ளேஃபுல்னஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்பில் வந்து நிறைய நேரம் வந்து தில் பி சீரியஸ். அண்ட் நம்ம அப்படி அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டு நம்ம என்ன வந்து ஈவன் நம்ம வந்து ஐன்ஸ்டைன் ஆகிட்டோம், இல்லை வந்து எலான் மஸ்க் மாரி 4 எலான் மஸ்க் அளவுக்கு வெல்த்து கேதர் பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். சரி இப்போ என்ன 100-200 வருஷம் உள்ள உயிர் வாழ போகிறோமா? அதே தான் நம்மளுக்கு கொடுத்த டைம் 60 வருஷமோ 70 வருஷமோ என்னவோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. அதுக்கு மேலே வந்து நம்ம போனதுக்கப்புறம் நம்ம என்ன சம்பாதிச்சோம், என்ன பேர் வாங்கணும், அதனால நம்ம வந்து தெரிய போதா? நம்ம வந்து இவ்வளோ புகழ்கிறாங்க, இல்லை இவ்வளோ திட்டுறாங்க, உலகத்தில் பெரிய சீரியல் கில்லரும் செத்து மண்டையை போட்டான், அவனை பற்றி இன்றைக்கி யாரும் பேசலை, கவலைப்படல. உலகத்தில் பெருசாக சாதித்த சயின்டிஸ்ட்டும் மண்டையை போட்டான், பெரிய ஆக்டரு, பெரிய அத்லெட்டு, எத்தனையோ பேர் எல்லாம் வந்துட்டு அவங்க சாதிச்சுட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி நம்ம அவங்கள ஞாபகம் வச்சுக்கிறதுல, இன்றைக்கி அவங்கள புகழ்றதும் அப்படி புகழ்ந்தாலும் அவங்களுக்கு எதுவும் ஆக போகிறதும் கிடையாது. ஸோ அதனால் வந்து லைஃப் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிற ஆளுங்கள்லாம் வந்து இட் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. ஸோ ஒரு சுச்சுவேஷன் வந்து எவ்வளோ லைட் ஹார்ட்டடாக இருக்கிறாங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட். அது எஸ்பெஷலி வந்து ஒரு டஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் வந்து ஹியூமராக மாற்றுற ஆளுங்க உங்களுக்கு கிடச்சாங்க அப்படின்னா வந்து இட் மேக்ஸ் இட் வெரி நைஸ். எனக்கு வந்து விஜே சித்து வந்து நான் அவ்வளோ அவரது பார்க்க மாட்டேன், ஒரு சில இது பார்ப்பேன். எனக்கு அதில் பார்க்குறப்ப வந்து எனக்கு அந்த மாதிரி தான் தோணும். ஏன்னா எல்லா இதுக்குமே வந்து சும்மா கவுண்ட்ரு கொடுக்காம ஒரு ப்ளேஃபுல்னஸாக இருக்கும். விஜய் சித்துவோட காமெடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ளேஃபுல்னஸாக இருக்கும்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அவங்க கிட்டக்க வந்து ட்ரஸ்ட் வர்த்தியாக அவங்கள ஒரு சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு பாருங்கள் கைஸ். ஏன்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நம்ம பிறந்த உடனே நீங்கள் கவனிச்சிங்கன்னா பிறந்த குழந்தைங்க வந்து அம்மா வந்து வீட்டில் அப்பா இருக்கட்டும், தாத்தா பாட்டி யார் இருந்தாலும் சரி, அம்மா பக்கத்தில் இருந்தால் குழந்தைக்கு தெரிஞ்சிடும். தூங்கிட்டு இருந்தால் கூட எந்திரிச்சு அழுவ ஆரம்பிச்சிடும். அந்த உடம்பு சூட்லேயே தெரிஞ்சிடும். ஸோ அந்தமாரி இருக்கிறப்ப அந்த ஃபீலிங் சேஃப்ன்றது வந்து அம்மாவை தாண்டி இன்னொரு ஜீவன்ட்டு கிடைக்கிறது வந்து இட் இஸ் அ வெரி ரேர் திங். சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் அந்தமாரி அமைவாங்க. நம்மளுக்கு வந்து நம்ம சொல்லாமலே அவங்களுக்கு புரியும். நம்ம கஷ்டத்தில் இருப்போம், தெரிஞ்சு நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்தமாரி கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேரான விஷயம். அந்தமாதிரி ரிலேஷன்ஷிப் கிடச்சிச்சின்னா அதை மெயின்டைன் பண்ணுங்கள். பட் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த விஷயத்தில் வந்து அந்த ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்குதான்னு பாருங்கள். ஓகேவா? அதில் ஆனால் சம்டைம்ஸ் வந்து இந்த ஹார்மோன் பேலன்ஸ் இருக்காதனால கூட வந்து சம்டைம்ஸ் நீங்கள் அந்தமாதிரிலாம் தோணும். அந்தமாரி இருக்கிற மாதிரி தோணும். ஏன்னா அவங்க கூட இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அப்படி தோணும். ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு ப்ராப்ளமு, ஒரு இடம், ஒரு பிரச்சனை, ஒரு சிச்சுவேஷன் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறப்ப, அவங்க கூட இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு பலமாக இருக்கா அப்படின்றத பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ட்ரஸ்ட் வர்த்தி. அவங்கள நம்பி நீங்களாம் சொல்ல முடியுதான்னு பாருங்கள். அந்த சொல்கிறத வந்து நாளைக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணுறாங்க, இல்லை உங்களை வந்து குத்தலாக பேசுகிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது லைஃப் லாங் உதவாது. இது வந்து இன்றைக்கி வேணால் மேபி ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம் கைஸ். ஆனால் நாளைக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வர பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸு, பெரிய பெரிய இஷ்யூஸு எல்லாத்தையுமே வந்து இவங்கள தவிர வேறு யாரையாவது தான் நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க சொல்கிறதுக்கு, ஹெல்ப் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்குமே. ஸோ அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு என்ன பண்ணணும்? அண்டு நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி நடத்துகிறாங்கன்னு பாருங்கள். நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு கமெண்ட் ஒன்று போட்டேங்க. அந்த கமெண்ட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து எவ்வளோ லைக்ஸ் வந்துருக்கும் தெரியுமா? கெஸ் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சொல்கிறேன். எவ்வளோ கெஸ் பண்ணிங்க, யாராவது ஒருத்தங்களாம் கெஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்கிறேன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ உங்களோட ஃபீலிங்ஸை வந்து அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்றத பாருங்கள் கைஸ். நிறைய நேரம் இல்லை, ஒரு ஆணுக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு உண்மையான ஒரு செல்ஃப்லெஸ்னஸாக ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்குறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இறந்ததுக்கப்புறம் பூ வைக்கிறது தான். அதுக்கு முன்னாடி வந்து நிறைய நேரம் வந்து நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்றத உண்மையாக யாருமே கேட்குறதே கிடையாது. ஸோ அதனால் வந்து உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பாருங்கள். ஏன்னா எஸ்பெஷலி நீங்கள் ரொம்ப டவுனாக இருக்கிறப்ப, அப்படி இருக்கிறப்ப நம்மள்ட்ட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சமயத்துக்கு மேலே வந்து நம்மள்ட்ட வந்து விலகி போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கும், வேறு ஊருக்கு போயிடுவாங்க, வேறு வேலை செய்வாங்க, நம்ம மீட் பண்ண முடியாது. அவங்க விலகி அவங்க வாழ்க்கையை பார்க்க போயிடுவாங்க. ஸோ நம்ம கூடவே இருக்கிறவங்க வந்து நம்ம ஃபீலிங்ஸை வந்து மதிக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன ஆகும்னா அந்த ஃபீலிங்ஸை வந்து வெளியில் சொல்ல மாட்டோம். அந்த ஃபீலிங்ஸை மறைக்கிறதுக்கு கற்றுப்போம், நடிக்கிறதுக்கு கற்றுப்போம். அது வந்து நாட் த ரியல் லைஃப் கைஸ் இன்றைக்கி. ஆனால் ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னென்னு வச்சுக்கோங்களேன், அன்ஃபார்ச்சுனேட் இது. நீங்கள் வந்து ஒரு பையனாக இருந்துட்டு பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு ஃபீலிங்கை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொண்ணுங்க வந்து ஜென்ரலாக கன்சிடர் தட் பாய் இஸ் அ வீக். அண்ட் இது நம்ம என்ன வேணாலும் ஆர்கியூ பண்ணலாம், பட் இது வந்து ஒரு ரியாலிட்டி. பட் அதை தாண்டி வந்து பீப்புள் லுக் அட் யுவர் ஆஸ் அ அதே மாதிரி உங்களை பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், யூஆர் லக்கி அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு நெக்ஸ்ட் வந்து சரி, நான் சொன்னேன்ல, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அது என்னென்னா, ஒருத்தர் உட்காந்து ஒரு பெரிய இதுமாரி இருக்கும், அதுக்காக நிறைய கயிறு சுற்றி இருக்கும், அது எல்லாம் தீர்ந்து போய் கடைசியாக கொஞ்சோண்டு இருக்கும், அதை மட்டும் எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ வந்து அவர் ஒய்ஃப் வந்து கேட்பார், என்ன பண்ணிருக்கிற நீ அப்படின்னு கேட்பார். நான் சரில, நான் ஆக்சுவலி 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பண்டில் வாங்கினேன், அது வாங்குறப்ப இவ்வளோ பெருசு இந்த கயிறு இருந்துச்சு, அது எல்லாம் தீர்ந்து போய் கடைசி எத்தனோடு தான் இருக்குது பாரு, என்னோட 40 வருஷம் வாழ்க்கை இதில் தெரியுது இல்லை அப்படின்ற மாதிரி அவர் அதை யோசித்து அதை ஃபீல் பண்ணிருக்கிறாரு. எங்கெங்கெல்லாம் என் லைஃப் போயிருக்கலாம் அப்படின்ற மாரி அவருக்கு ஏதோ ஒரு ஃபீலிங். அந்த பொண்ணு வந்து உடனே வந்து அவரை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி ஒன்று பேசுது. அது பேசுறது வந்து ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு விஷயம் வச்சுட்டு இருக்க, தூக்கி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவரோட ஃபீலிங்ஸ் என்ன, அதை புரிஞ்சுக்கணும், இதுக்காக உட்காந்து இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருக்கிறாரு அவர் அப்படின்றலாம் எதுவுமே இல்லாமல் அது உடனே தூக்கி போடுறது, உதாசீனப்படுத்துறது இருக்குல்ல. ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு நான் போட்டிருந்தேன், மென் அண்டர்ஸ்டுட் அண்ட் மென் ஸ்க்ரால்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். அது வந்து கிட்டத்தட்ட 13,000 லைக்ஸு. ஸோ அந்த ஒரே ஒரு கமெண்ட்டுக்கு. அண்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு கேம் விளையாடுறீங்க, அந்த கேமை வந்து 2 பிளேயர் கேம்னு வச்சுக்கோங்க, அதில் சிங்கிள் பிளேயரே மட்டுமே இன்னொரு பிளேயருக்கும் சேர்த்து விளையாண்டுக்கிட்டே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைஃப்பில் வந்து இந்த கேம் ரூல்ஸ் வந்து கீப் சேஞ்சிங் பிகாஸ் வேர்ல்டு இஸ் அன்ஃபேர். ஸோ இன்றைக்கி வந்து உங்களை சிங்கிள் பிளேயராக விளையாட சொல்லும், நாளைக்கு டபுள் பிளேயராக விளையாட சொல்லும், நாளைக்கு வந்து 3 பிளேயர் விளையாடுற கேமை நீங்கள் 2 பேர் விளையாடுங்கணும், 1 பிளேயர் விளையாடணும், எப்படி வேணாலும் வரும், என்ன காம்பினேஷனும் வரும். ஸோ அந்த எந்த கேம் பிளே வந்தாலும் சரி, அதுக்கு அடாப்ட் பண்ணி உங்க கூட வந்து ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஹூ ஒர்க்ஸ் அஸ் அ டீம் அப்படின்னு வச்சுக்கோங்க, தட்ஸ் கால் கம்பேனியன்ஷிப். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் நாட் ஈவன் அ ரிலேஷன்ஷிப். ஸோ அதனால் திங்க் அபவுட் இட்.
ஸோ இதை பற்றி இன்னொரு வீடியோவும் வருது. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அடுத்த வீடியோவும் போடுறேன். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் வந்து இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், நம்ம அதை கேட்போம். அண்ட் yeah, have a fun day guys, and we'll catch up again. Thanks.